பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் நாம் ஒருவரை ஒருவர் ஜனவரி 26 சந்திக்கிறோம். தேவ கிருபை, தேவனுடைய தயவு, அவருடைய இரக்கம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்கள் கொடிய காலங்கள், கடைசி காலங்கள். இந்த நாட்களில் சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற காலங்கள். ஆகவே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்முடைய ஆத்துமாக்களை காத்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசை நமக்கு வேணும். அதுக்காகத்தான் அனுதினமும் ஆவியானவரோடு என்ற அந்த குறும் செய்தியை உங்களுக்கு ஜெபத்தோடு தயாரித்து வழங்கி வருகிறோம். தேவனுடைய கிருபை. சரி, மறுபடியும் ஆவியானவர் நம்மை வாசிக்க தூண்டுகிற வார்த்தை அப்போஸ்தலர் 1:8 தான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அந்த வசனத்தின் பின்பாகத்தில் எனக்கு சாட்சியா இருப்பீங்க. எனக்கு சாட்சிகள், எனக்கு சாட்சிகள். ஆமே, எனக்கு சாட்சிகள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை நிரப்புவாரானால் அதுல நிறைய பிளஸ்ஸிங் இருக்குதுல்ல. அந்த பிளஸ்ஸிங் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கேரக்டர்ஸ் இன்னொரு பக்கம். நம்ம பிளஸ்ஸிங்கும் நமக்கு வேணும், கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நல்ல கேரக்டரும் நமக்கு வேணும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ஆமென். சில மருத்துவர்களை பார்த்துருக்கேன், அவ்வளவு சூப்பராக டயக்னைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் குடிகாரர்களாக இருப்பாங்க, ட்ரக் அடிக்டாக இருப்பாங்க சில மருத்துவர்கள். இப்போ சாதாரணமாக மருத்துவர் ஐயோ குடிக்கக்கூடாது சார், புகைக்கக்கூடாது சார், நீங்கள் ட்ரக்கை இந்த மாதிரி போதைப் பொருளும் பயன்படுத்தக்கூடாதுன்னு அறிவுறுத்துகிறவர்களே அவங்க தான். ஆனால் அந்த மாதிரி ஆவியில் மாட்டிக்கொண்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக, அவ்வளோ மக்கள் மத்தியில் பிரபலமாகி, அவ்வளோ ஞான அறிவு படிப்பெல்லாம் இருந்தோம், அந்த கேரக்டரை பிசாசு அந்த குடிக்கும் போதைக்கும் அவங்கள அடிமை வைத்து அந்த கேரக்டரை லாஸ் பண்ண வைக்கிறான். பார்த்தீங்களா? அதாவது எல்லாவற்றையும் அவங்க இழந்து, பிள்ளைகளிடத்தில் அன்பை இழந்து, மனைவியிடத்தில் மரியாதை மதிப்பையும் அன்பை இழந்து, சமுதாயத்தில் நல்ல எண்ணங்களை இழந்து ஒரு வழியாகிறது. பார்த்தீங்களா? கேரக்டர். அப்போ இன்றைக்கு கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். நம்முடைய சுவாபம் ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு வீட்டில் கோவப்பட்டா கூட அப்புறம் சாரி, நான் கோவப்பட்டிருக்க கூடாது என்ற ஒரு இணக்கம் நமக்கு வரணும். ஆஃபீஸில், ஊழியத்தில் அவசரப்பட்டு சில நேரங்களில் பேசிட்டா கூட ப்ளீஸ் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, நான் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லணும். இன்னைக்கு என்னத்தை கொண்டு போகிறோம் உலகத்தில்? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, அதனால் இது இந்த மாதிரி ஒரு இணக்கம், இந்த மாதிரி ஒரு நம்ம அர்ப்பணித்து போகிற கிருபையை ஆவியானவர் தான் நமக்கு கொடுப்பாரு. அதுக்காக தான் தினந்தோறும் அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி ஜெபிக்கணும், அந்நிய பாஷைகளில் பேசணும், வேத வசனத்தை வாசிக்கணும், நிருபங்களை அதிகமாக வாசிக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் நமக்குள்ள அதிகமாக கிரியை செய்யும். சரியா? திரும்ப சொல்கிறேன், இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். எல்லாமே போயிடும். அதனால் அப்பா, என் சுவாபங்களை காத்துக்கொள்ளுங்க. என் சுவாபங்கள் நல்ல சுவாபங்களாக இருக்கணும், தாழ்மை உள்ளவனாக இருக்கணும், பொறுமை உள்ளவனாக இருக்கணும், கேட்கறதுக்கு தீவிரமாக இருக்கணும், பேசுறதுக்கு நான் பொறுமையாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணி, ஆமேன், ஒரு நாளை இன்னைக்கு தோக்குறோம், காலையிலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடுவோம். எங்கள் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்தவரே, ஜனவரி 26 எங்கள் தேசத்துக்கு முக்கியமான ஒரு நாள் அப்பா. இந்த குடியரசு தினத்தில் ஆண்டவரை நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து எங்கள் தேசத்தின் பிள்ளைகளுக்காக, விசேஷமாக இப்போ யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களோ அத்தனை பேருக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. அவங்களோட கேரக்டர், ஐயோ இந்த கோவப்பட்டுட்டேனே, இந்த பேசிட்டேனே, ஆமாம் தெரியாமல் வாட்ஸ்அப்பில் மெசேஜை போட்டேனே, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டேனே, யாரெல்லாம் அப்படி வருத்தப்படுறாங்களோ அவங்களுடைய இருதயத்தை பார்த்து கர்த்தர் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி சாட்சி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்ய போறீங்க. இளம் வாலிப தம்பி தங்கச்சிமார்களை விசேஷமாய் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மறக்காம எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுவீங்க. ஹிந்தி மொழி பேசுகிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் கர்த்தருக்குள்ளே வளரட்டும். காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.